வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி புடலங்காய் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் 2 புடலங்காய் எடுத்தேங்க. அதை கட் பண்ணி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுவிட்டேங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பாட்டி வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எந்த குழம்புக்குமே சின்ன வெங்காயம் பொரியலுக்கு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். 4 வரமிளகா 4 வரமிளகா போட்டுக்குங்க. நல்லா போட்டு பச்சை மிளகாய் போட்டால் அல்சருக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுங்க, அல்சர் கரைங்களுக்கு. அதனால வரமிளகாய் போட்டுக்குங்க. 2 கொத்து கறிவேப்பிலை போட்டுக்குங்க. அது நல்லா செவக்குனோடனே நல்லா வதக்குங்க. வதக்குனபாட்டி நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை போட்டு நல்லா அந்த ஈரப்பதம் போனோடனே நல்லா வதக்குங்க. புடலங்காயை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பாருங்கள், நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், மிளகாய் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பாட்டி ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அதெல்லாம் நல்லா வதக்கின பாட்டி கல் உப்பு சேர்த்திக்கங்க. தூள் உப்பு சேர்த்தாதீங்க, கல் உப்பு டேஸ்ட்டை கொடுக்கும். கல் உப்பு சேர்த்திக்கங்க. கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அது புடலங்காய் நார்ச்சத்து உள்ளது, குழந்தைங்க உடம்புக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. அதனால் புடலங்காய் நம்ம பெரியவங்களும் நல்லா சேர்த்திக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றி நல்லா புடலங்காயை முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சு நல்லா வேக விட்டுருங்க. நல்லா வெந்த பாட்டி நம்ம வேர்க்கடலை எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சு கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்குங்க. போட்டு தண்ணி சுண்டின பாட்டி தேங்காய் துருவல் கொஞ்சம் மேலாப்பில் போட்டு தூவி விட்டிங்கன்னா, தூவி விட்டு அந்த நம்ம அடித்து வச்சுருக்கிற வேர்க்கடலை போட்டிங்கன்னா வேர்க்கடலைக்கும் புடலங்காய்க்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கு குழம்பே தேவையில்லை, இதை பிசைஞ்சு சாப்பிட்டாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புடலங்காய் பொரியல் நார்ச்சத்து உள்ளது, குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. மோசன் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது புடலங்காய். அதனால் நீங்கள் புடலங்காய் நீர்ச்சத்து உள்ள பொருள் வேறு புடலங்காய். அதனால் சாப்பாட்டோட பேஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.